நமக்காக கர்த்தர் ஒரு காரியம் இந்த ஆண்டு செய்வார். இதை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? எனக்காக கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் விசேஷமான அற்புதமுள்ள தெய்வம். இந்த வார்த்தை சொல்லும் பொழுது ஒரு நல்ல வார்த்தை தான். நமக்காக ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும். நம்முடைய குடும்பங்களுக்காக ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும். நம்முடைய ஊழியங்களுக்காக தேவன் ஒரு காரியத்தை செய்யணும். அவர் ஒரு காரியத்தை துவக்க ஆரம்பித்தால் முடிக்கிற வரைக்கும் தன்னுடைய சிங்காசனத்தில் அமைதியாக உட்கார மாட்டார். தொடங்கினது முடிக்கிறவர் தான் கர்த்தர். அது வேதம் அழகாக சொல்கிறது, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையில், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு திருச்சபைகளிலும் கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்ய தேவன் இறங்கியிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறார், அநேகரை கொண்டாவது சிலரை கொண்டாவது ரட்சிக்க அவருக்கு தடை இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ரட்சிப்பதற்கு அவர் தடை இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு காரியம் நடப்பிக்கணும். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் எடுக்கிறதான ஒரு பிரச்சனை என்னென்னா, ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் அற்புதம் செய்வதில் அவருக்கு ஒப்பானவர் பூமியில் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தாவிட்டால் அதுக்கு முன்னதாகவே ஒரு காரியத்தை அழகாக பிளான் பண்ணி திட்டம் பண்ணி நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த ஆண்டு உலகத்தில் நிறைய காரியங்கள் உங்களை காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், உங்கள் கண்கள் ஆண்டவரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். ஆமென். என்ன செய்தி உங்கள் காதில் வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாங்க கூட சரி, உங்கள் கண்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டே இருக்கணும். விசுவாசத்தை துவக்கரும் முடிக்கிறோமாகிய இயேசுவை நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் ஒரு சத்ருவும் உங்கள் குடும்பங்களுக்குள்ளே உள்ள நுழைய முடியாது. ஒரு சத்ருவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் நினைக்கிறதற்கு மேலே கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகமாகவே தேவன் செய்வார். இதை விசுவாசிக்கிறவர் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேரை கொண்டாவது அநேகரை கொண்டாவது, யாரை வச்சாவது ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து முடிச்சிருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எப்பவுமே மனுஷன் செய்கிற காரியங்களில் கர்த்தர் கவனிச்சுட்டே இருப்பார். அதுக்கு முன்னதாகவே தேவன் இறங்கி செயல்பட ஆரம்பித்துள்ளார். தேசத்தில் பாருங்கள், ஆண்டவர் இருந்த நாட்களில், பழையேற்பாட்டு காலங்களிலே வேதத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அநேகர் ஒரு திட்டங்களை பிளான் பண்ணாங்க. பார்வோன் திட்டத்தை ஒரு பிளான் பண்ண. பார்வோன் திட்டம் தீட்டும் போது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவன் எந்த திட்டம் தீட்டினானோ அவன் வீட்டிலேயே அவன் திட்டத்துக்கு செயல்படக்கூடிய ஒரு வழியை ஆண்டவர் தந்தார். பார்வோன் காலத்தில் ஒரு மோசையை கர்த்தர் எழுப்பினார். பார்வோன் அங்கே எழும்பும்போது இந்த பக்கம் ஆண்டுடைய பக்கத்தில் இருந்து தேவ பிள்ளைகள் பக்கத்தில் இருந்து ஒரு மோசை எழும்பியாச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நேபுகாத் நேச்சார் எழும்பும்போது இங்கே ஆண்டுடைய பிள்ளையாக தானியேலை கர்த்தர் எழுப்பினார். அங்கே எழும்புனா இங்கே ஒன்று எழும்போம், அங்கே ஒன்று எழும்புனா புரிஞ்சா சோத்திரம், அங்கே ஒன்று எழும்புனா இங்கே ஒன்று எழும்போம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டார். பார்வோன் எழும்பும் போதே திக்கு வாயின்னு சொன்னாலும் பரவாயில்லடா, மோசே உன்னை கர்த்தர் எழுப்பினார். இங்கே நேபுகாத் நேச்சார் எழும்பும் போதே இங்கே ஆண்டவர் என்ன பண்ணார்னா தானியேலை கர்த்தர் எழுப்பினார். ஆமான் அங்கே எழும்பும் போதே இங்கே ஒரு எஸ்தரை கர்த்தர் எழுப்பினார். ஏரோதி எழும்பும் போதே எங்கள் இயேசுநாதரே எழுப்பிட்டார். எல்லா கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு அல்லேலூயா. ஒரு ஆள் அங்கே எழும்புதுன்னா இங்கே ஒரு ஆளை கர்த்தர் எழுப்பிட்டே இருப்பார். யாருக்கு தெரியும், அடுத்த ஆண்டு ஒருவேளை உங்களை கர்த்தர் எழுப்பலாம் இல்லையா? அடுத்த ஆண்டு உங்களை கர்த்தர் பயன்படுத்தலாம் இல்லையா? அல்லது அடுத்த ஆண்டு என்னை கர்த்தர் பயன்படுத்தலாம் இல்லையா? ஆண்டவர் உலகத்தில் ஒரு மனுஷன் எழும்புவானால் அதற்கு எதிர்மறையாக ஒரு தீர்க்கதரிசியை கண்டிப்பாக எழுப்புவார். அல்லேலூயா. எசபேலை எழுப்புனா யெகூவை எழுப்பினார். எசபேலுக்கு எலிசா கூட கிடையாது. எலிசா கூட பயந்து போய் சூரிய செடிக்கிட்ட படுத்தவர் தான். ஆனால் யெகூ உள்ளே போய் எசபேலே கொண்டவர். ஸ்தோத்திரம். யெகூ கிட்ட தான் அபிஷேகமே ஜாஸ்தி இருந்துச்சு. ஆனால் ஒரு எசபேல் எழுப்புனா ஒரு யெகூவை கர்த்தர் எழுப்பினார். இதுலேருந்து என்ன புரியுது? தேசத்தில் என்ன எழும்பினாலும் ஒன்று எழும்பும். ஒரு ஆள் உரத்தில் எழுப்பான். உலகத்தை கலக்கிறவன் இங்கேயும் இருக்கிறான். இதை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் தேவன் ஒரு காரியத்தை முன்னதாகவே ஒரு பிளான் பண்ணி ஒரு திட்டம் போட்டு அழகாக சில காரியத்தை கர்த்தர் செய்து முடிச்சிடுவார். இதை விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் சூழ்நிலை குறித்து ஆண்டவர் ஒரு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன் சொல்கிறாரு. நீ பிறப்பதற்கு முன்னதாகவே, போன வாரம் எங்கேயோ நான் ஒரு இடத்துல பேசினேன், நீ பிறப்பதற்கு முன்னதாகவே, உன் கருவிலே நீ உருவாகும் முன்னதாகவே உன்னை குறித்து ஆண்டவர் பிளான் பண்ணாராம். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது.
கருவிலே உருவாகலை, ஆனால் உருவாகிறதுக்கு முன்னதாகவே உன்னை குறித்து நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். அப்போ பிளான் பண்ணிட்டாருன்னா, ஒரு திட்டம் பண்ணிட்டாருன்னா, அது செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கண் உன்மேல் நோக்கமாக இருக்கும். ஏன்னா உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை உன்னை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். என்னை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் என்னை கொண்டு தான் செய்வார். இந்த வருஷம் முதல் தேதியே கர்த்தர் சொல்கிறார், உன்னை வச்சு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். உன்னை வைத்து உன் குடும்பத்தில் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். உன்னை வைத்து உன் திருச்சபையில் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். உன்னை வைத்து தேசத்தில் நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்போது பெரிய காரியங்களை செய்கிறவர் தான். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் சிறிய காரியத்தை செய்வார். அப்படி இல்லையோ? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படின்னா அதில் ஏதோ ஒரு அற்புதம் உள்ள இருக்குது. அப்படின்னா ஒரு காரியம் செய்யணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்ம அர்ப்பணித்தா போதும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும். கர்த்தர் செய்கிற காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். 3 காரியம் பேசுகிறேன், நேரம் இருந்தால் ஒன்னோட முடிச்சிருவேன். ஆமென். மீண்டும் 2 தொடரும். ஒரு ஆமீன் வரலையே? எப்போ தொடருன்னு கேட்கக்கூடாது, நேரம் வரும்போது தொடரும். ஒரு சந்தோஷமாக ஒரு ஆமீன் அல்ல இல்லையா? வரலையா? என்னை கொண்டு கர்த்தர் இன்னைக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமென். நம்மை கொண்டு ஒரு காரியம் கர்த்தர் செய்வார். அப்படி சொன்னது யாரு? நான் தான்றீங்களா? இந்த வார்த்தை சொன்னது யாரு? இப்போ இந்த வசனம் தொண்டா படிச்சிங்களே, இது சொன்னது யாரு? என்னங்க இப்போ நீங்கள் மேலே படிக்கல, வசனம் கீழே படிக்கல, யாரோ ஒருத்தர் சொன்னார், நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தையை நமக்காக கர்த்தர் கொஞ்சம் பேரை கொண்டாவது அநேகரை கொண்டாவது கர்த்தர் ரட்சிக்க தடையில்லை. நமக்காக ஒரு காரியம் கர்த்தர் செய்வார் என்று சொன்னது யார்? யோனத்தானா? சரி, நீங்கள் போய் அதை படிச்சுட்டு பதில் கொடுக்குற வரைக்கும் உனக்கு உள்ள போகிறதில்லை. இதை சொன்னது யார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்போதும் ஒன்றை கவனிங்க, ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறாருன்னா அவரோட பிளானுக்கு அளவே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்குறாரு. யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் பல காரியம் நடக்கும்போது கூட ஒரு சம்பவம் ஆண்டவரோட இடையில பேசுகிறாரு. ஒரு பிளானை ஆண்டவர் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அதை செய்வார். அதை செய்கிற வரைக்கும் நீங்களே ஆண்டவரை என்னை விட்டுருங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் தேவன் விட போகிறது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, முதலாவது ஒரு காரியம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து தேவன் ஒரு காரியத்தை எப்படி செய்கிறார் என்று உங்களோடு கூட பேசுகிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையும் வாசிக்கலாம். குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாளே கர்த்தர் பிளான் பண்ணிட்டார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னா நீங்கள் குறிக்கிற காலம் வேற. யோபு சொல்கிறார், எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்போ நமக்குன்னு ஒரு காரியம் குறிச்சிட்டாருன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தான் செய்வார். எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். யோபுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே அந்த குறிக்கப்பட்ட நேரம் வரும்போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பிட்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் உனக்கு ஒரு பெரிய காரியம், ஒரு தூதனை வச்சு உன் காரியத்தை ஆண்டவர் சாதிக்க போகிறார். மனுஷனை வைத்து அல்ல, ஒரு தூதனை வைத்து. இங்கே நல்ல வார்த்தை உண்டு. இந்த சம்பவம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், நான் பேசுகிறேன். சிறைசாலைக்குள்ளே தேவ மனுஷன் அங்கே கட்டப்பட்டு இருக்குது, கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. அங்கே சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. இந்த வருஷம் உங்கள் ஜெபம் தான் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இங்கே நிறைய இடங்களில் குழுக்களாக ஜெபம் பண்ணுறாங்க. தனி ஜெபங்கள் வேறு, தனியாக வீட்டில் ஜெபம் பண்ணுறது வேறு. பெண்கள் ஐக்கிய கூடுகை அப்படின்னு கூடுகைன்னு சொல்லி, பெண்கள் ஐக்கிய கூடுகைன்னு சொல்லி சிலர் 10 பேர் 20 பேர் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. எப்போவுமே பாருங்கள், பெரிய விளம்பரம் ஏதாவது பண்ணால் ஜனம் நிறைய வரும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட்டத்துக்கு நிறைய வரும். ஆனால் உபவாசத்துக்கு கொஞ்சம் குறையும். ஆனால் கொஞ்சம் 2 பேர் கூடி ஜெபிக்கிறாங்கன்னா சுத்தமாக யாருமே வரமாட்டாங்க. எப்பவுமே ஒன்றை கவனிங்க, நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. பேதுரு சிறையில் இருக்கிற ஊழியக்காரனை கொண்டு வராரோ இல்லையோ, முதல் ஜெபம் உங்களுக்கு தான் அற்புதம். 2வது ஜெபம் தான் அடுத்தவங்களுக்கு அற்புதம் கொண்டு வரும். இப்போ நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால், நான் யாரோ ஒரு தேசத்துக்காக அல்ல மற்ற மனுஷனுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னால், முதலாவது கர்த்தர் எனக்கு அந்த அற்புதத்தை முதல்ல செஞ்சிருவார்.
எனக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார், எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். முதலாவது எனக்குள்ள ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார் என் ஜெபத்தின் மூலமா. அடுத்தது என் ஜெபத்தின் மூலமா மற்றவர்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் இந்த ஜெபிப்பதற்கு தான் பிசாசுவின் தடைகள் ஏராளம் இருக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை உனக்கு செய்ய வேண்டுமானால் இங்கே ஒரு சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே சிறையில் பேதுரு உள்ள இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிளான், கர்த்தருடைய திட்டம் என்ன? இந்த நாளுக்கு முந்தின நாள் அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்து அந்த இடத்துல எத்தனை காவல் வைக்கப்பட்டு இருந்தாலும் சரி, சேவர்கள் காவல் இருக்கிறாங்க, அவரை கட்டி போட்டிருக்க, அவ்வளோ சீக்கிரம் வெளியே கொண்டு வர முடியாது. எத்தனை காவல் இருந்தாலும் தூதனுக்கு காவல் கிடையாது. ஆமீன், வராது. தூதன் உள்ள வரத்துக்கு யாருக்குமே காவல் பண்ண முடியாது. தூதன் உள்ள போன உடனே செய்த முதல் காரியம் என்ன? தூதன் உள்ள போன உடனே, பேதுருவிடத்தில் போன உடனே முதல்ல ஒரு காரியம் அங்கே உள்ள வந்தது. என்ன வந்தது? நான் வந்ததுன்னு சொல்லிட்டேன் வர. ஸ்தோத்திரம். வெளிச்சம். உள்ள போன உடனே என்ன வந்துடுச்சு? ஒரு வெளிச்சம் வந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளிச்சம்னால உங்கள் துக்கம் மாறுதுன்னு அர்த்தம். வெளிச்சம் வந்தாலே உன் துக்கம் மாறுகிறது. வேதம் சொல்கிறது, அவரே நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவர் நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாள் முடிந்து போகும். என்றைக்கு உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யணும்னு ஆரம்பிக்கிறாரோ, முதலாவது இந்த வருஷம் உன் துக்க நாள் முடியும். நீ எதை துக்கப்பட்டாய், எதை துக்கித்து கொண்டிருக்கிறாயோ அந்த நாள் முடிந்து போகும். கர்த்தருடைய பிரகாசமான ஒளி உள்ளத்தில் அந்த இடத்துல வந்து பிரகாசிக்க ஆரம்பித்தது. வேதம் அழகாய் சொல்கிறது, ஒரு வெளிச்சம் உள்ள வந்த உடனே, அப்படின்னா அங்கே இருட்டாக இருந்துச்சுன்னு நினைக்கக்கூடாதுங்க. அங்கே ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்தது. சிறையில் வெளிச்சம் இருந்தது. காவல் இருக்கிறாங்க, காவலால் இருக்கிறாங்க. இவரை கட்டி போட்டாங்க. இவர் அங்கே நித்திரியாக இருக்கிறான்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு கூட்டம் ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே கொண்டு வாங்க, ஆண்டவரே கொண்டு வாங்க, ஆண்டவரே கொண்டு வாங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க. அந்த ஜெபத்துக்கு அளவே இல்லை. அவங்க அழுது ஜெபம் பண்ணாங்களா, கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்களா நான் அறியேன். ஆனால் அங்கே ஒரு ஊக்கமான ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ஆண்டவருடைய கிரிகை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தூதர் உள்ளே போனோடனே வெளிச்சத்தை கொடுத்தான். இப்போ நம்ம ஆளாக இருந்தால் இருட்டில் தான் நல்லது. இருட்டில் யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்துடு. இருட்டில் யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணு, வெளியே வந்துட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏன் வெளிச்சத்தை கொடுத்து வெளியே கொண்டு வராருன்னா, பிசாசுக்கு இருட்டில் தான் வேலை செய்து பழக்கம். நம்ம ஆண்டவர் எதை செஞ்சாலும் வெளிச்சத்தில் செஞ்சு தான் பழக்கம். ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு ஆமென்னு சொல்லுங்க. அவன் இருட்டில் தான் இப்போ பாருங்க, அமாவாசை நேரத்தில் தான் செய்வேன் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு இருட்டில் தான் வேலை செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படியே இல்லை, இருளாக இருக்கிறத கூட வெளிச்சமாக மாக்கிறவர். யோபு சொல்லுகிறார், அவர் அருளின வெளிச்சத்தின் நான் இருளை கடந்து போனேன். எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு ஆமென்னு சொல்லுங்க. இன்றைக்கு முதல்ல உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, ஒரு வெளிச்சத்தை உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் சரீரத்துக்குள்ள ஒரு வெளிச்சத்தை அனுப்பிட்டாருனாலே உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சா மாதிரி தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு துக்க நாள் முடிந்தது போல தான். அந்த வெளிச்சம் கொடுத்த உடனே அங்கே கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அவனோட கொஞ்சம் இடைப்படுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ வெளிச்சம் தான் ரொம்ப முக்கியம். இருட்டில் செய்ய வேண்டிய, பிசாசு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் என் வெளிச்சத்தில் கொண்டு வந்து முதலாவது அவனுக்கு செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு ஆமென் வரல? அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை நடப்பிக்கிறார். அவர் வெளிச்சத்தில் சொல்கிறாரு, அவனை தட்டி எழுப்பி, நல்ல வாழை தட்டி எழுப்பி, இன்னொருத்தனை கூட படுத்திருக்கிறான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமா என் ஆவியை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. என்ன அவனை கூட என்ன பண்ணார், தட்டி எழுப்பி ஆகாரம்லாம் கொடுத்து சாப்பிட்றான்னாரு. தட்டி எழுப்புறாருன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். அவனை தட்டி எழுப்புனார். எத்தனை பேர் உங்களை தட்டி எழுப்பணும்னு விரும்புகிறீங்க? கை வச்சிட்டிங்களா? இனி நீ தூங்கவே மாட்டீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். தட்டி எழுப்பணும்னு சொன்னால் ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், தட்டி எழுப்பிடுவார். எப்படி எழுப்பணுமோ அதை கர்த்தர் எழுப்பிடுவார். நான்லாம் நைட்டில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை எழுப்பிவிடுங்க. கண்டிப்பாக எழுப்புவார், கண்டிப்பாக எழுப்புவார். நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுப்புவார். அவனை போய் விழாவில் தட்டி எழுப்பி என்ன பண்ண சொன்னார்னா, நீ எதையெல்லாம் வெளியே கட்டி விட்டாலே அதெல்லாம் மறுபடியும் போடு. அவன் போட்டுன்னு வந்த ட்ரெஸ்ஸு வேறு, உள்ளே வந்த பிறகு சிறையில் போட்ட ட்ரெஸ்ஸு வேறு. ஆனால் ஆண்டவர் அவன் எந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்தாலும் அந்த ட்ரெஸ் எல்லாம் மறுபடியும் போட வச்சார். போட வச்சுட்டு தான் வெளியே கொண்டு வர்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் யோசித்தேன், ஏன் இந்த வெளிச்சத்தை கொடுத்து அவன் ட்ரெஸ்ஸு போட வச்சார்? வெளிச்சம் இல்லைன்னா எவன் ட்ரெஸ்ஸாவது போட்டுன்னு போயிட்டுருப்பான். நம்ம ஆளுங்க கூட்டம் முடிச்சுட்டு யார் செருப்பாவது போட்டுன்னு போகிறாங்க பாரு. என்ன கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது இவ்வளோ வெளிச்சம் இருந்து கூட செருப்பை மாற்றி போட்டுன்னு போகிறவங்களாம் இருக்கிறான். நான் ஒரு நாள் அப்படி தான் மீட்டிங்கில் ஒரு கூட்டம் முடிச்சுட்டு வந்தேன்.
என் 2 ஷூவில் ஒரு ஷூ வேறு ஷூ, இன்னொரு ஷூ வேறு ஷூ. அவன் போட்டுன்னு போனவன் எப்படி தான் போட்டுன்னு போனான்னு தெரியாது. நான் ஒன்றை போட்டால் ஒன்று கரெக்டாக இருக்கும், ஒன்று என் காலை விட பெருசாக இருக்குது. என்ன பண்ணுறது, போடவும் முடியல, நடக்கவும் முடியல. அதை போட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு வசனம் தான் ஞாபகம் வருது. அவன் தாவீது வஸ்திரங்கள்லாம், யுத்தத்துக்கு வஸ்திரங்கள்லாம் தரித்து கொண்டு நடந்து பார்த்தான், பழக்கம் இல்லாதபடியினால் போட்டிருக்கு. இப்போ நான் கொஞ்சம் நடந்து பார்த்தேன், ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று டைட்டாக இருக்குது, என்ன பண்ணுறது? அப்போ நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருட்டில் வருது. அதில் வேற இன்னும் சிலர் போகும்போது தெரியாமல் மாற்றி போடுறது வேற, செருப்பே இல்லாமல் வந்துட்டு செருப்போடு போகிறது வேற. அது சில இடங்களில் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இங்கே ஆண்டவர் என்ன பண்ணார்னா, வெளிச்சத்தை முதல்ல கொடுத்து, எப்பா வேற எந்த ட்ரெஸ்ஸாவது போட்டுற போகிற, உனக்கு கொடுத்த ட்ரெஸ் அலங்காரத்தை நீ என்ன பண்ணு, உடுத்து. அந்த உடுத்தி அவனை ட்ரெஸ்ஸு ஆண்டவர் கொடுத்து அவனை போட வைத்து, அவனுக்கு சில காரியங்களை கர்த்தர் செய்ய வைத்து, அதற்கு பிறகு தான் அவன் வெளியே கர்த்தர் புறப்படுகிறார். இந்த வருஷம் உன்னை அலங்கரிக்க வேண்டியதை அலங்கரிப்பார், உனக்கு உடுத்த வேண்டியதை கர்த்தர் உடுத்துவார். உன்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக எதையெல்லாம் கர்த்தர் செய்யணுமோ, அந்த சிறையில் இருக்கும் போது, அடிமைத்தனத்தில் இருக்கும் போதே கர்த்தர் தன்னுடைய வேலை செய்து முடிப்பதற்கு, உன் துக்க நாள் வெளிச்சமாய் மாறுவதற்கு ஒரு பிரகாசத்தை கொடுத்து, உன்னை கொண்டு என்ன செய்யணும் என்று கர்த்தர் திட்டம் வைத்தாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நீ வெளியே வரப்போறதில்லை. புரியுதா? அவர் சொன்னதை நீ செய்கிற வரைக்கும் வெளியே வரப்போறது இல்லை. தூதன் வந்தாச்சு, ஒரு துக்க நாள் முடிஞ்சு போச்சு, இனிமே அவ்வளவுதான் இல்லை. ஆனால் அவன் சொல்றதை நீ செய்யணும். அந்த தூதன் தட்டி எழுப்பி, அதுலேருந்து வாசிங்க பார்க்கலாம். வேதத்தை எடுத்து தட்டி ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ உன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னே என்ன பண்ணு, வா. நான் உனக்கு கொடுக்கிற வஸ்திரத்தை நீ உடுத்து. அந்த வஸ்திரத்தோடு வராது, நான் உனக்கு வஸ்திரத்தை கொடுக்குறேன், அதை போட்டுக்கொண்டு என் பின்னே நீ வா. அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருத்தனை செய்து அவரை ஃபாலோ பண்ணிக்கும், அவரை பின்பற்றி போ. திறக்காத வழியெல்லாம் திறக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு உனக்கு ஒரு காரியம் கர்த்தர் செய்கிறார். திறக்காத இடத்துல இருந்து கர்த்தர் வழியை திறப்பார். முடியாதுன்னு நீ சொன்னா அந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து முடிப்பார். இதை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்பவுமே சில வேளையில கர்த்தர் சில காலங்கள் அமைதியாக இருப்பார், ஆனால் நேரம் வரும்போதோ கர்த்தர் உனக்கு ஒரு வழியை திறந்து கொடுப்பார். அப்போதுதான் நம்முடைய ஜனங்கள் நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். இதை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்ய வைத்து அவனை வெளியே கொண்டு வராரு பாருங்க. வெளியே கொண்டு வரும் பொழுது அப்புறம் வாசிங்க, அந்தபடியே அவன் புறப்பட்டு அவருக்கு பின் சென்று, இப்போ அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அரை தூக்கத்தில் நடக்குது. எந்த தூக்கத்தில் நடந்துக்குது? அரை தூக்கம். நேற்று கூட புது வருட ஆராதனையில் யாரெல்லாம் முழு வெளிச்சமாக இருந்தாங்களோ தெரியாது, யாரெல்லாம் அரை தூக்கத்தில் ஆராதனை அட்டன் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. எத்தனை மணிக்கு முடிஞ்சது பாஸ்டர்? 3 மணிக்கா? பரவாயில்ல, நான் 4:30 தான் முடித்தேன். ஸ்தோத்திரம். 7 மணிக்கு தொடங்கினேன். ஆமென். 7க்கு தொடங்கி எத்தனை மணிக்கு? 4:30. எப்போ ஒன்றை கவனிங்க, நம்ம எப்போ தொடங்குறோம் எப்போ முடிக்கிறோன்னு முக்கியம் இல்லை, அவருடைய சமூகம் அதுபோல் ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றும் கிடையாது. வேதம் அழகாக சொல்கிறது, ஆண்டவர் அவனுடைய காரியங்களை வெளியே கொண்டு வர வரைக்கும் அவனுக்கு சுய நினைவு கிடையாது. அவன் அப்படியே சொப்பனம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நமக்கு செய்வாரா? அப்படியே வெளியே கொண்டு வரும் பொழுது முதல் காவல், 2வது காவல் எல்லாம் கடந்து வராமல் பாருங்க. அந்த கடைசி வசனத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறாரு. இரும்பு கதவு தானாக திறந்தது. அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும், வாசிங்க பார்க்கலாம். அவன் முதலாம் காவல் அன்றையும் கடந்து போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது, ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வருஷம் உனக்கு ஒரு காரியம் கர்த்தர் செய்வார். தானா வழிகளை திறக்க வைப்பார்,
தானா சில காரியங்களை ஆண்டவர் செய்ய வைப்பார். இதை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்க. உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உன் துக்க நாளை கர்த்தர் மாற்றுவார். உன் துக்க நாள் சந்தோஷமான நாளாய் கர்த்தர் மாற்றுவார். இதற்கு காரணம் அவர் சொல்வதை நீ செய்யணும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த வருஷம் என்ன ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத் தருகிறாரோ அதை நீங்கள் அப்படியே செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உனக்காக கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் செஞ்சிருவார். ஆமென். அங்கே ரொம்ப அழகாக சொல்லுது, அது தானாய் தர உண்டது. நல்ல வார்த்தை. எப்படி தானாய் தர உண்டது? நீ 10 பேருடைய ரெக்கமெண்டேஷனை வச்சுட்டு வேலைக்கு போனால் கூட வேலை கிடைக்காது. பணத்தை கொஞ்சம் போய் செலவழிச்சா கூட உனக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்காது. நீ என்ன செய்யணும்னு நினச்சா கூட உன்னால் முடியாத காரியத்தை ஆண்டவர் ஒரே ஒரு நபர் உன்னோடு கூட வந்தா திறக்காத கதவு கூட திறக்கும். திறக்காத மனுஷனிடத்தில் கூட தயவு உண்டாக்கும். நம்முடைய ஆண்டவர் மனுஷருடைய கண்களிலும் அதிகாரி கண்களிலும் தயவு உண்டாக்குற ஆண்டவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மனுஷருடைய கண்களிலும் அதிகாரி கண்களில் தயவு உண்டாக்குறவர். இந்த வருஷம் இதை செய்தால் நல்லா இருக்கும், இந்த வருஷம் என் பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்தால் நல்லா இருக்கும், என் குடும்பத்திற்கு ஒரு உதவி செய்தால் நல்லா இருக்கும், என் சந்ததிக்கு ஒரு உதவி செய்தால் நல்லா இருக்கும். நீங்க திட்டம் பண்ணுவீர்களானால் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் அறிந்திருந்து கர்த்தர் ஏற்ற நேரம் வரும்போது கதவுகள் தானா திறக்க கர்த்தர் உதவி செய்வார். இதை விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென். இன்னும் சத்தமாக ஒரு ஆமென். இதை விசுவாசிக்கிறபடினால் உனக்கு தான கதவுகள் திறக்கும். தாவீதுக்கு சொல்றாரு, வர 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 தாவீதுக்கு உதவி செய்கிற மனுஷனை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தர் எழுப்பினார். அதுதான் எனக்கு இந்த ஊழியத்துக்கு அநேகரை கர்த்தர் எழுப்பணும். இதுக்கு ஆமென் வராது. அநேக ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணணும்? எழுப்பணும். நல்ல ஜெபிக்கிறவங்களை எழுப்பணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சபையை தாங்கிறவங்களை எழுப்பணும். நல்ல ஊழியம் செய்கிறவர்களை எழுப்பணும். ஆமென். வேத வசனத்தின்படி மலையில் மேல் உட்கார்ந்து இருந்தாலும் ஊரும் ஆரோனை போல கரங்களை தாங்கி பிடிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பணும். கர்த்தர் எழுப்பினால் ஒழிய ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். விழாவில் தட்டி எழுப்பினார். ஏன்னா உன்னுடைய இடம் இங்கே இல்லைப்பா, உன்னுடைய இடம் இங்கே இல்லை, இங்கே படுத்திருக்கிற இடம் இல்லை, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எலியா கிட்ட சொல்றப்ப தட்டி எழுப்பி போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளும். அவனை தட்டி எழுப்பி சொல்றார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை குறித்து ஆண்டவர் ஏதோ பிளான் வச்சிருக்கிறதுனால தான் ஒரு ஆளை 2 ஆளை 3வது ஆளை எத்தனை ஆளை வந்தாலும் இந்த ஆளை அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்குது. ஆமீன் வராது? அல்லேலூயா. என்ன வந்தாலும் நன்றி ஐயா. நீங்கள் அப்படி தானே பாடுறீங்க. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. 2 இரும்பல் வந்த உடனே நன்றி போச்சு ஐயா. 2 இரும்பல் தான். கொஞ்சம் அப்படி வந்த உடனே இவங்களே சொல்லிடுறாங்க, இது கண்டிப்பா என்ன கொரோனா. இது என்னன்னா, இது என்னன்னா இது கொரோனா. இது இவங்களுக்கே இருமல் வந்த டாக்டரே தேவையில்லை. சோத்திரம். நான் ஒரு நாள் சொல்லிட்டேன், இப்போ இந்த மாதம் டிசம்பர்லேருந்து ஃபாஸ்டிங் எடுத்தேன். ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு நியூ இயர் வரைக்கும் அப்படியே போயிட்டேன். நேற்று நியூ இயர் ஆராதனை முடிஞ்சு எல்லா காரியமும் அப்படி பண்ணிட்டு இருக்கு. அப்போ நான் சொன்னேன், நைட்டில் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏதோ நைட்டில் தான் எனக்கு ஃபோன் வரும். 12-1 மணிக்கு வந்தால் கூட டக்குன்னு எடுத்து அட்டன் பண்ணுவேன். ஏன்னா சில இடங்களில் ஜீசஸ் காசுலேருந்து பண்ணுவாங்க, வேறு எங்கேயாவது வந்து பண்ணுவாங்க. அது ஒரு வேறு ஆபத்தான நேரமாக இருக்கலாம். உடனே எடுத்து ஃபோனில் பேசுகிறது வழக்கம். இந்த மாதம் சொல்லியிருந்தேன், நான் நைட்டில் உங்களுக்காக செபிக்கிறேன், நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுவேன். திடீர்னு ஒரு கால் வந்தது. 12:30 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. உடனே எடுத்து என்னன்னு தெரியல, ஆண்டவரே யாரோ சொல்லி ஃபோன் எடுத்தா, ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. நான் என்னன்னு, ஐயா நீங்கள் எங்கள் சபைக்கு வரும்போது ஒரு பாட்டு பாடினீங்களே, அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. 12:30 மணிக்கு பாட்டு கேட்குது. நான் என்னடா 12:30 மணிக்கு பாட்டு பாட சொல்கிறான்னு, என்ன ஆச்சு பிரதர்? தூக்கமே வரல, நீங்கள் தான் சொன்னீங்களே நான் உங்களுக்காக முழிச்சிருப்பேன்னு. சரி ஐயா கிட்ட பாட்டையாவது கேட்கலாம், பாட்டையாவது என்ன பண்ணலாம் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். நான் நினச்சேன், இப்படியும் மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, நாம் விழித்திருக்கிறதை விட நமக்காக ஒருத்தர் விழித்திருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. பாருங்க, தானியேலை உள்ள போட்டு அவன் தானியேல் சிங்க கபியில் இருக்கும்போது ஒருத்தனுக்கு தூக்கம் கலைஞ்சு போச்சு. அவன் நைட்டெல்லாம் தூங்கல அந்த ராஜா, அப்படி தானே? அவன் தூக்கத்தை ஆண்டவர் இருக்கிறது. ஏன்னா என் காரியம் நிறைவேற வரைக்கும் நீ தூங்க முடியாது. என்னுடைய ஜனங்களுக்கு என்ன காரியத்தை செய்யணுமோ நான் செய்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது. சிங்க கேபியில் இவன் கிடக்கிற, அவனுக்கு தூக்கம் போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இங்கே ஆமான் ஒரு வேலை செய்கிறாரு, அந்த ராஜாவுக்கு தூக்கம் போச்சு. ஸ்தோத்திரம். அங்கே எஸ்தருக்கு மன்றாடுகிறான் யூத குலத்துக்காக, அங்கே ராஜாவுடைய தூக்கம் போச்சு. அவனை நைட்டில் எழுப்பி இருக்கிற புஸ்தகத்தை பிரட்டி பாடுறா, என்ன நன்மை செய்யணும் பாடுறான்னு அவனை சில காரியங்களை செய்தார். நீங்கள் நினைக்கிறீங்களா நம்முடைய ஆண்டவர் ராத்திரியில் சும்மா இருக்கிறாருன்னு? இரவோடு இரவாக காரியங்களை முடிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரே இரவு போதும் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ராத்திரியில் முளைத்து ஒரே ராத்திரியில் அழிக்கிற ஆமனுக்கு செடிக்காகவே பரிதபிக்கிற யோனாவே, ஒரே ராத்திரி தான். கர்த்தர் மனசு வச்சா ஒரே இரவு தான். இரவோடு இரவாக காரியத்தை சாதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு நாட்கள் தேவையில்லை. அடுத்த இந்த வருஷம் ஆரம்பித்து விட்டது. இந்த வருஷம் எப்படிப்பட்டது என்பதை விட இந்த வருஷம் என்ன நடத்துகிறவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளுங்க. உங்கள் மனதில் அடிக்கடி ஒரு வசனத்தை வைத்துக் கொள்ளுங்க. எனக்காக ஒரு காரியம் இந்த வருஷம் செய்ய போகிறார், என் பிள்ளைகளுக்காக ஒரு காரியம் இந்த வருஷம் செய்ய போகிறார், என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார், என் தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் சபையே ஊக்கமான ஜெபம் மட்டுமே. ஊக்கமான ஜெபம் மட்டுமே. இங்க ஜெபம் பண்ண 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 தூதன் வெளியே வந்து எல்லாம் காவலை வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு அவன் போயிட்டார். தூதன் வேலை முடிஞ்சு போச்சு, அவரு போயிட்டாரு. இப்ப மீதி வேலையை யார் செய்யணும்? பாதி வரைக்கும் தான் தூதன் வந்தான். வெளியே வந்து அந்த விடுதலை ஆக்கப்பட்டு வெளியே விட்ட உடனே தூதன் சொல்லிட்டார், பிதாவே நீ சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன், ஆளை கொண்டு வந்து வெளியே விட்டுட்டேன். ஸ்தோத்திரம். அவன் எங்கே போயிருக்கணும்? வந்ததே ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு இருக்கணும். ஆனால் எங்கே வந்தான் தெரியுமா? எங்கே ஜெபம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நீ யாருக்கு ஜெபிக்கிறாயோ அவங்க உங்ககிட்ட தான் வருவாங்க. எந்த ஆத்மாக்காக நீ ஜெபிக்கிறாயோ அந்த ஆத்மா உன்னை தேடி தான் வரும். எந்த மனிதனுக்காக நீ ஜெபிக்கிறாயோ அந்த மனிதன் உன்னை தேடிதான் வருவான். எந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறாயோ அந்த பிரச்சனை உன்னை கொண்டு தான் கர்த்தர் முடிப்பார். ஆமா, கர்த்தர் தொடங்குவார், முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப ஜெபிக்க 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 ஊக்கமா ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு. அதே சகோதரனை கொண்டு வந்து வாசல்ல நிற்க வச்சுட்டார். ஜெபம் ஊக்கமா இருந்தது, ஆனா அவங்களுக்குள்ளே என்ன இல்லை? விசுவாசமே இல்லை. ஆளே வந்து தட்டினா கூட நம்ப மாட்டேங்கிறோம். சொல்கிறாருங்க, ரோதை வந்து ஒட்டு கேட்டு வந்தது யாரு? பேதுரு தான் வந்திருக்கு. உள்ளே போய் சொல்கிறான், பேதுரு வந்திருக்காரு. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா சும்மா சோமன்லாம் இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதெல்லாம் வர்ற காரியமா அப்படின்னு ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை, அவங்க ஜெபத்தை கனம் பண்ண கர்த்தர் அந்த மனுஷனை கொண்டு வந்து வாசலில் வச்சா கூட இவங்க நம்பலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் ஒன்று கவனிங்க, எத்தனை பேர் கூடி ஜெபிக்கிறோம் என்பது தெய்வத்திற்கு கணக்கல்ல. எத்தனை பேர் இயேசுவை சார்ந்து ஜெபிக்கிறார்கள், எத்தனை பேர் சிந்தனையை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறார்கள் என்பது தான் தேவன் முக்கியம். ஆனால் தான் உடைய ஜெபத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். பேதருடைய ஜெபத்தை கூட கர்த்தர் அலட்சியம் பண்ணுவதில்லை. அந்த ஜெபத்தை கூட கர்த்தர் அங்கீகரிக்கிறார். எப்போதும் ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன், இந்த வருஷம் உங்கள் ஜெபத்தை கொஞ்சம் அதிகரித்துக் கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தை கொஞ்சம் அதிகரிங்க. ஆமென். உங்கள் உபவாச நாளை நீங்களாக நியமித்து நாட்களை அதிகரித்துக் கொள்ளுங்க. நீங்கள் ஆண்டவரோடு கூட தனியாக போராடுவதற்கு ஜெபிப்பதற்கு நேரங்களை நீங்களாக ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். 1000 வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும். வேலை இல்லாத ஃப்ரீயாக இருக்கிற டைம் யாருக்குமே கிடையாது. எல்லாருக்கும் வேலை இருக்க தான் செய்யும். ஆனால் நாம ஒரு ஜெபத்தை ஏற்படுத்தி கொண்டால் அது தேசத்துக்கும் நல்லது, உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. இதை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது புஸ்தக சுருளில் என்னை குறித்து அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு சொல்றாரு, நான் வரேன், என்னை குறித்து எழுதி இருக்குது. அப்படியானால் பேதுருவை குறித்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் கர்த்தர் எழுதி வச்சுட்டார். இங்க இருக்கிற எல்லாரையும் குறித்து கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். இது விசுவாசிக்கிறீங்களா? என்னை குறித்து எழுதி இருக்கிறது, ஆகினால் உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன். எங்க பிறக்கணும், எங்க குடியிருக்கணும், எங்க வாழணும், எத்தனை காலம் வாழணுன்றதை குறித்து வச்சுட்டாராம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் சீக்கிரம் வாசி. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்றாரு, எங்க பிறக்கணும், எங்க குடியிருக்கணும் எல்லாம் கர்த்தர் குறித்து வைத்து விட்டார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். அவர் சகல ஜாதிகளையும் ஒரே இரத்தத்தாலே தோன்ற பண்ணி
பூமி எங்கும் குடியிருக்க செய்து தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் எல்லையும் குறிப்பிடுகிறார். இப்படித்தான் வாழணும், இங்கே தான் ஜீவிக்கணும், இங்கே தான் குடியிருக்கணும். அவன் எல்லையை கூட கர்த்தர் குறித்து வச்சிருக்கிறார். இந்த இடத்துல இந்த சபை நடக்கணும்னு அங்கே குறித்து வச்சதுனால தான் நடக்குதுன்ற நான் இதை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? இந்த இடத்துல இந்த ஊழியக்காரன் செய்யணும் என்று பரலோகத்தில் குறித்து வைத்ததுனால தான் அந்த ஊழியங்கள் நடக்கிறது. இல்லைன்னா கர்த்தர் நீங்கள் இடம் மாறணும்னு நினச்சா கூட மாற்ற விட மாட்டார். நீங்கள் மாறி போகலான்னு நினச்சா கூட முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், நான் குறித்தது நிறைவேறும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாமே. 139ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 139ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் நாட்களும். இயேசுநாதருக்கு மட்டும் எழுதியில்லை, நம்மையும் கர்த்தர் எழுதி தான் வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? இயேசுநாதர் சொல்கிறார், இதோ உங்களுடைய சித்தம் செய்ய இதோ வருகிற. இயேசுநாதருக்கு மட்டும் குறித்து வைக்கல, நம்மளையும் கர்த்தர் குறித்து வச்சு அந்தந்த நேரம் வரும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்த நான் என்றோ அழிந்திருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்த நான் என்றோ மரித்திருப்பேன். அல்லேலூயா. உம் கிருபை என்னில் தராதிருந்த நான் என்றோ அழிந்திருப்பே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, உம் கிருபை போதுமே. அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்களாம், கை தட்டுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதுண்டு. ஹார்ட் அட்டாக் வரணுமா வேணாமா? ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா நான் ரொம்ப கறியெல்லாம் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் பயந்து போய் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரையும் கூட சாப்பிட்டுப்பேன். அதையும் சாப்பிட்டுப்பேன், என்ன சாப்பிட்டுப்பேன், இதையும் சாப்பிட்டுப்பேன். ஆனால் தான் ஆண்டவர் என்ன பண்ணார், மெடிக்கல் எல்லாம் கரெக்டாக பைபிள் எழுதி வச்சுருக்கிறார். முழங்கால் ஜெபம் பண்ணால் நல்லாயிருக்கும், கையை உயர்த்தி ஜெபம் பண்ணால், எல்லாமே மெடிக்கல் லைனில் தான் வரும். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணால் நல்லாயிருக்கும், கையை தட்டினா, ஏன்னா உனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் சகல ஜனங்களே நீங்கள் கை தட்டி தேவனுக்கு முன்பதாக கம்பீரமாய், அப்படி வசனம் இல்லையா? நானும் சொல்கிறேன்னா, சகல ஜனங்களே கை தட்டி தேவனுக்கு முன்பதாக கம்பீரமாய் பாடுங்கள்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. 100% இன்றைக்கி நிறைய பேரை பார்த்தா எல்லாம் ரசிகர் தான். நல்லா இருக்குது, அப்படியே நல்லா இருக்குது, அப்படியே எழுந்து நின்று பாடினா கூட இந்த அரை கைக்கு மேலே மேலே உயர மாட்டேங்குது, இப்படியே தான் கை ஓடிட்டு இருக்கு. ஹலோ, சந்தோஷமாக இருக்கிறவன் பைபிளில் வசனம் என்ன பாடணுமா? சங்கீதம் பாடணும். துக்கமாக இருக்கிறவன் ஜெபம் பண்ணணும். இதுக்கு இது 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 இப்படி இருந்தால் இது ஜெபம் பண்ணுப்பா, உன் துக்கம் மாறிடும். ஆனால் உன் சந்தோஷம் இருந்தால் என்ன பண்ணுமா? சங்கீத பாடம். எத்தனை பிரச்சனை வந்தும் கூட நீர் என்னை தேடி வராதிருந்தாய், ஓ நான் என்றோ மரித்திருப்பே. கைத்தட்டி, உம் கிருபை என்னில் தராதிருந்த நான் என்றோ மீண்டுமா மீண்டுமாய் நீர் என்னை தேடி வராதிருந்த நான் என்றோ ஆமென் மரித்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்த நான் என்றோ அழிந்திருப்பேன். சொல்லுங்க, என் தேவா, ஆமென் உம் கிருபை போதுமே. என் தேவா, உம் கிருபை போதுமே. தாயின் கருவில் இருக்கும்
இருக்கும் போதே உன்னை பிளான் பண்ணி குறித்து வச்சு இப்படி வாழணும், இங்கே இடக்கணும், இங்கே இருக்கணும்னு அப்படி பிளான் பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் சுகமாக இருக்கிறேன். இதை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இது விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால தான் நான் இன்றைக்கி எப்படி இருக்கிறேன்? சுகமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்துட்டார். சொல்கிறாரு, அந்த கிருபை கொடுத்ததுனால தான் அவன் சிறையில் போனாலும் வெளியே வந்துடுவான், எங்கே போட்டாலும் வெளியே வந்துடுவான், கெபியில் போட்டாலும் வெளியே வந்துடுவான், எந்த இடத்துல போனாலும் அவன் கிருபை அவனோடு கூட இருக்குது. அல்லேலூயா. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதும். இந்த ஆண்டு முழுவதுமா என் தேவா, இந்த ஆண்டு முழுவதுமா உம் கிருபை போதுமே. ஒன் மோர் டைம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பே. உம் கிருபை மிதமாய் நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பே. உம் கிருபை அம்மே என்னில் தராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தார் என்றோ அம்மே உம் கிருபை என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பே. உம் கிருபை சதரபக்ஷக்கி ஆமென் மரித்திருப்பே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் தான் எஸ்ரா சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் நேரம் கிருபை கிடைச்சது. உங்ககிட்ட இருந்து எவ்வளோ கிடைச்சது? கொஞ்ச நேரம் எனக்கு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். கடந்த வருஷத்துலேருந்து ஒரு வருஷத்தை நம்ம தள்ளி வர்றோம்னா உண்மையிலே சொல்கிறேன், நம்ம ஆகாரத்தில் நம்ம உயிரோடு இல்லை, நம்ம சாப்பிட்ட ஆகாரத்தில் நம்ம உயிரோடு இல்லை, நம்முடைய பலத்தில் நம்ம உயிரோடு இல்லை. ஒரு ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி ஏற்ற நேரத்தில் உதவி செய்து ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்து நம்ம மேல் ஒரு இறக்க வச்சிருக்கிறாரு. அதற்கே நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே எனக்கா இந்த கிருபை, எனக்கா இந்த கிருபை அப்படி யோசிப்பேன். எனக்கு போய் இவ்வளோ காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறீர, எனக்கு போய் இந்த கிருபை தந்திருக்கிற அடிக்கடி நான் யோசிக்கிறது உண்டு. ஏன்னா கர்த்தர் ஏதோ திட்டம் வச்சிருக்கிறாரு, இன்னும் திட்டம் இன்னும் முடியல. அது முடிகிற வரைக்கும் கிருபை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இல்லை ஆண்டவரே என்னால் முடியாதுன்னா இல்லை நீ பண்ணுகிற பிரியாண வெகு தூரம், இன்னும் கொஞ்சம் கிருபை தர ஆண்டவர் கிருபை கொடுத்து ஒருத்தர் வழி நடத்திட்டே இருப்பார். எத்தனை தடை வந்தாலும் சரி, எத்தனை சிறை இருப்பு வந்தாலும் சரி, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, உனக்குன்னு ஒரு தூதனை கண்டிப்பாக இருப்பார். உனக்குன்னு ஒரு உதவி செய்கிற கர்த்தர் உனக்கு இருப்பார். உன்னை அழைத்தவர் எப்போது உன் பக்கத்தில் தான் இருப்பார். ஆகையினால்தான் உன் கண்கள் அவரை மட்டும்தான் இந்த வருஷம் பார்க்கணும். உன் கண்கள் யாரையும் பார்க்கக்கூடாது. உன்னை அழைத்தவரை மட்டும் உன் கண்கள் பார்க்கணும். விழுந்து போனவனை உன் கண் பார்க்கக்கூடாது. அவிசுவாசியா இருக்கிறவனை உன் கண் பார்க்கக்கூடாது. பின்வாங்கி போனவனை உன் கண் பார்க்கக்கூடாது. உனக்கு முன்னே இருக்கிற கல்வாரியை நீ பார்க்க வேணும். உன்னை அழைத்த தேவனை நீ பார்க்க வேணும். உன்னை தூசிக்கிறவனை நீ பார்க்கக்கூடாது. உன்னை அவமானப்படுத்துறவனை நீ பார்க்கக்கூடாது. உன்னை நிந்திக்கிறவனை நீ பார்க்கக்கூடாது. புறங்கூறுகிறவர்கள் புறங்கூறிக்கொண்டே இருக்கட்டும். உன்னை சபிக்கிறவர்கள் சபித்து கொண்டே இருக்கட்டும். உனக்கு என்ன விரோதமாக எழும்புறாளோ அவர்கள் எழும்பிக்கொண்டே இருக்கட்டும். உன் காதோ உன் கண்களோ அந்த பக்கம் திரும்பக்கூடாது. உன்னை அழைத்த ஆண்டவர் மேல உன் கண்கள் இருக்குமானால், உன் கண்கள் ஆண்டவர் மேல பதித்திருக்குமானால், ஆமை யோசேப்பு ராஜா சொல்கிறார், எனக்கு பலன் இல்லை, நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை, ஆகினால் என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் உன் கண்கள் ஆண்டவரை மட்டும் பார்க்கட்டும். அல்லேலூயா. சூழ்நிலைகளை பிரச்சனைகளை எப்பவுமே பார்க்காதீங்க. எந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை பிசாசு சாதகமாக எடுத்துக்கொள்வார். அதை நல்லா பயன்படுத்திக் கொள்வார். அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் விசுவாசத்தை எடுத்துவிட்டு உங்களுக்கு அதே காரியங்களை மறுபடியும் கொண்டு வருவான். நான் சொல்கிறேன், போன வருஷத்தில் இருந்த எந்த பிரச்சனையும் இந்த வருஷம் இருக்கக்கூடாது.
இதை விசுவாசிக்கிறீங்களா? போன வருஷத்துல இந்த எந்த தோல்வியும் இந்த வருஷம் இருக்கக்கூடாது. முதல் தேதியே கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறட்டும். முதல் தேதியே உனக்கு ஒரு தூதனை அனுப்பட்டும். முதல் தேதியே உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். முதல் தேதியே உன்னை தட்டி எழுப்பட்டும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று இந்த ராத்திரியே கர்த்தர் உன்னை எழுப்பட்டும். யாருக்கு தெரியும் உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைக்குமே? அல்லேலூயா. யாருக்கு தெரியும் உன்னை கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். ஆனால் தான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, ஏதோ ஒரு பிளான் கர்த்தர் வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, உங்கள் நிலைமையை மாற்ற இந்த ஆண்டு கர்த்தரால் முடியும். ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். இளைய குமாரனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 15 அதிகாரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் மூத்தவன் இளையவன். இந்த மூத்தவன் இளைவன் குமாரங்களில் இந்த இளைவன் தூர தேசத்துக்கு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு, எல்லா வசனம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கூட சொல்லி தருவாங்க, எல்லாவற்றையும் செலவழித்த பிறகு அவனுக்கு நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. என்ன இதாயிட்டீங்க? ஒரு வேளை அவன் ஜோம் பண்ணியிருப்பான், ஆண்டவரே நல்ல வேலை கொடுங்க, எனக்கு நல்ல வேலை கொடுங்க, நல்ல வேலை கொடுங்க, நல்ல வேலை கொடுங்க. அவன் ஜோம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவனுக்கு அரசாங்கத்தில் கவர்மெண்ட்டில் நல்ல வேலை வாங்கி கொடுத்தாரு. அல்லேலூயா. என்ன வேலை? என்ன அமைதியாயிட்டீங்க? இனிமேல் நீங்கள் வாய் தந்து கவர்மெண்ட் வேலையை கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணான்னா அவனுக்கு கேட்டான் பாருங்க, அவனுக்கு எல்லாம் செலவழித்த உடனே எல்லாம் போயிடுச்சு. ஃப்ரெண்டு எல்லாம் போயிடுச்சு. ஒரு மனுஷன் அவனுக்கு கூட இல்லை. பணம் இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருந்தாங்க. ஆண்டவரோட வாழ்க்கையை கொஞ்சம் விட்டு பிடிச்சாரு. ஆண்டவர் போடா நீ என்ன பண்ணுமோ பண்ணு. அவன் எல்லா ஆஸ்தியையும் கொண்டு போய் தன் நண்பர்களோடு கடந்து போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி, அவனோட வாழ்க்கையே ஜீவனமே துன்மார்க்கத்தில் போயிட்டு, அவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தனக்கு உண்டானதை எல்லாம் செலவழித்த பின்பு தான் வேலை, அரசாங்க வேலை கிடைச்சது. செலவழித்த பின்பு அவனுக்கு என்ன வேலை கிடைச்சது? பன்றி மேய்க்கிற வேலை கிடைச்சது. அங்கே வேலை கிடைச்ச உடனே அலங்காரமான சாப்பாடு கிடைச்சது. அவனுக்கு கிடைக்காது எல்லாம், தகப்பன் வீட்டில் கிடைக்காது எல்லாம் அவனுக்கு கிடைச்சது. அங்கே போன உடனே அவன் பார்க்குற அந்த பன்றி சாப்பிட்ற சாப்பாடை பார்த்த உடனே இவனுக்கு ஆசை. சரி அதையாவது சாப்பிட்லாமான்னு பார்த்தா அது கூட கிடைக்கல. அதை தேடியும் அவனுக்கு கிடைக்கல, அவன் விரும்பியும் அது கிடைக்கல. ஆனால் கிடைக்காதனால அவன் என்ன பண்ணார், என்னடா செய்யணும்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்னா பன்றி மூலமாக, அந்த பன்னியின் மூலமாக இவன் புத்தியை தெளிய வச்சார். இவன் புத்தி எங்கே தெளிஞ்சு தருமா? பிரசங்கம் கேட்டு கூட தெரியல, புரியல. இவன் புத்தி எப்போ தெளிஞ்சுதான்? பிரசங்கம் கேட்டு தெரியல. எங்கே தெளிஞ்சது? அந்த பன்றி மூலமாக இவனுக்கு புத்தி தெளிஞ்சு, பன்றி மூலமாகவே ஒரு எழுப்புதல் உண்டாகி, எழுப்புதல் எங்கேருந்து வருது? அங்கே போய் படுத்த பேர் தான் வருது. அங்கேருந்தே ஒரு எழுப்புதல் உண்டாகுது. நம்ம எழுந்திருந்து நம்ம எங்கே போகலாம்? நாங்கள் தகப்பன் வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு அங்கேருந்த ஒரு எழுப்புதல் கிடச்சி அங்கேருந்து புறப்பட்டு தகப்பனை தேடி வந்தான். ஒரு அமேன். நான் யோசித்தேன், அங்கே படுத்தவன் எப்படி இருந்திருப்பான்? அவன் ட்ரெஸ்ஸு எப்படி இருந்திருக்கும்? அவன் உடை எப்படி இருந்திருக்கும்? அவன் குளிச்சு எத்தனை நாளாக இருக்குமோ? அவன் சாப்பிட்டே இருந்திருக்க மாட்டான். ஏன்னா இந்த சாப்பாடு அவனுக்கு செட்டு வராது. அது சாப்பிட்றத பார்த்து இவனுக்கு வயிறு வேணால் எரிஞ்சிருக்கும். இது இப்படி சாப்பிடுதே, நமக்கு அப்படி சாப்பிட முடியல, சரி சாப்பிட்லான்னு பார்த்தாலும் இவனால் சாப்பிட முடியாத உணவாக இருக்குது. இவனுடைய உள்ள எப்படி இருந்திருக்கும்? இப்படிப்பட்ட நிலைமையில் தன் தகப்பனை தேடி வரும் பொழுது தகப்பனுக்கு அடையாளம் தெரியாமல் போயிருக்கலாம். புரியல? தகப்பனுக்கு என்ன தெரியாமல் போயிருக்கலாம்? இவன் முடியெல்லாம் வளர்த்து அப்படி வளர்த்து இப்படி வளர்த்து அப்படியே ஒரு மாதிரி ஆளை மாறி அப்படியே வரான். ஸ்தோத்திரம். ஆனால் அவன் எந்த நிலைமையில் வந்தாலும் கரெக்டாக இவன் என் மகன் தான் கண்டுபிடிச்சார். ஒரு கையை உயர்த்தி. நம்ம பிள்ளைங்க முடி வெட்டுக்க போயிட்டாங்கன்னா வீட்டுக்கு வரும்போது நம்ம பிள்ளையான்னு தெரிய மாட்டேங்குது. முடி வெட்ட போயிட்டா வீட்டுக்கு வரும்போது அது நம்ம பிள்ளையான்னு தெரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அப்படியே ஆள் மாறி போகுது. ஆளை மாறி என்னென்னமோ மாறி போய் அவன் வேறு ஸ்டைலில் வந்து நிற்கிறான். அப்புறம் நீ யாரான்னு கேட்டால் நான் தான்ப்பா தெரியலையா என்னன்றான். ஏன்னா அந்த காலத்தில் சிசரில் வெட்டினாங்க, இப்போ மண் வெட்டி போட்டு 2 பக்கம் வாரி விட்டுறாங்க. போட்டு இருக்கிற மண்ணை எடுத்து விட்டுறாங்க, மேலே அன்னக்கூடியை கவுத்து விட்டுறாங்க. ஆள் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆளை உருவமே தெரியாமல் அப்படியே வந்து நிற்கிறான் பாருங்க. இவன் யாருன்னு தெரியல.
ஆமென். எங்கே இருந்து வருகிறாய், நீ யாரை தேடுகிறான்னு கேட்க வேண்டியதாயிருச்சு. அந்த நிலைமையில் ஆள் மாறி வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலைமையில் வர்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ ஆண்கள் எல்லாம் இங்கே காலெல்லாம் கிழிஞ்சு, ஒருத்தன் கிட்டார் வாசித்தா காலெல்லாம் கிழிஞ்சு போயிருந்தது. பாவம் ஏழை பையன் போல இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அந்த ஜீன்ஸில் இங்கே துண்டு துண்டாக கிழிஞ்சு போயிருந்தது. பார்த்தா அது ஒரு ஸ்டைலுன்னா, இப்போ அவங்களுக்கு தான் ஃபேண்ட்டு கிழிஞ்சு போச்சுன்னா பெண்களுக்கு இப்போ கையும் கிழிஞ்சு போச்சு. 2 பக்கம் கையும் கிழிஞ்சு போய் பாவம் அவங்க பரதாபமாக ரோட்டில் வர்றாங்க பாரு, அதுவும் பரதாபமாக இருக்குது. இது எந்த இடத்துல படுத்து இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ராஜாவுடைய அரண்மனையில படுத்திருந்தா இப்படி நிலைமை வந்திருக்காது. ஒருவேளை எழுப்புதல் வரணுன்றதுக்காக அங்க போய் படுத்திருக்குதோ அதையும் தெரியல. அங்க போய் படுத்திருந்தாலாவது கர்த்தர் அது மூலமாக ஒரு எழுப்புதல் கொடுத்திருப்பாரு. அது மூலமாக ஒரு எழுப்புதல் கிடைச்சிருக்கும். அவனுக்கு எழுப்புதல் கிடைச்ச உடனே நேராக உணர்ந்து யோசித்து நேரம் வரான். நம்ம நேரம் அங்க போனாலாவது நம்ம நிலைமை மாறும். எப்போதும் ஒன்று கவனிங்க, உலகத்திலேருந்து ஒன்று பிரிச்சுட்டாரு. சொல்ற, எனக்கேற்ற பரிசுத்தம் உண்டாகும்படி உன்னை மற்ற ஜனத்தை விட்டு பிரிச்சுட்ட பிறகு என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும். வித்தியாசம் இருந்தால் ஒழிய தேவனிடத்துல இருந்து எந்த மாற்றத்தை நீ பெற முடியாது. எந்த மாற்றத்தையும் அப்படியே இதே போன வருஷம் இந்த பிரச்சனை, அப்படியே இந்த வருஷம் இந்த வருஷம் இந்த பிரச்சனை, அதே 40 வருஷம் ஆனாலும் பிரச்சனை தீராது. பிரச்சனை தீர்வுக்கு ஒரே முடிவு என்ன? உன் அர்ப்பணிப்பு தான் முடிவு. நீ எந்த அளவுக்கு நீ அர்ப்பணித்த, நான் என் தகப்பனுக்கிட்ட போனா போதும்னு அவன் புத்தி தெளிது பாருங்க. அந்த புத்தி தெளியும் போதே அவனுக்கு எழுப்புதல் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த சபைக்கு ஒரு எழுப்புதல் வந்துடுச்சுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த புத்தி தெளிந்த பிறகு அவன் நேராக புறப்பட்டு தகப்பன் வீட்டை தேடி வர்றான். ஆனால் தகப்பனை காத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவருக்கு தெரியும் என்னைக்கு இருந்தாலும் நீ இங்கே தான் வரணும். எப்பவுமே வந்து கொள்ளுங்க, நம்ம திறமையை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம கர்த்தர் கொடுத்த ஞானத்தை வைத்து எந்த பிஸ்னஸ் வேணால் ஆரம்பிக்கலாம். கடைசியில் முடிவு தோல்வி தான். ஆனால் கர்த்தரை வைத்து நீ தொடங்குகிற எந்த ஒரு காரியத்தையும் தோல்வி வராது. இந்த வருஷம் கூட சொல்கிறேன், ஆண்டவரை முன்னாக வைத்து உங்கள் காரியத்தை தொடங்க. தாவீது சொல்கிற, கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வருஷம் எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் முன்னால் வைங்க. நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு தகப்பன், நீங்கள் தான் எனக்கு தாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அவனுடைய லைஃப்பை மாற்றி அப்படியே தலைக்கீழ மாற்றி தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்றால் உனக்காக கர்த்தர் விடுதலை ஆக்க வேண்டிய இடத்துல விடுதலை ஆக்குவார். எப்படி உன் வாழ்க்கையை எப்படி அந்த கெட்ட குமாரனுடைய மகனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினாரோ, அவனுக்குன்னு ஒரு ஆகாரத்தை ஒரு விருந்தை ஏற்படுத்தி அவனுக்கு சில பொருளை முன்குறித்து வைத்து அவனை மாற்றி அமைத்தாரோ, அதே போல இந்த வருகிற வருஷத்துல எல்லாம் மாறும். இதை விசுவாசிக்கிறவங்க ராமன்னு சொல்லுங்க. எல்லா பிரச்சனையும் மாறும். மாறாதது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆனால் அவரோ நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக உனக்காக எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வேத வசனம் அழகாய் சொல்கிறது, நமக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த வருஷம் எனக்காக என் பிள்ளைகளுக்காக ஒரு காரியம் செய்யுங்க.